ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். நமது வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்துள்ளதா? நம்முடைய மனம் பக்குவம் அடைந்து விட்டதா? அப்படிங்கிறத நாம் எதை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம்? எதை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம் வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னு வைங்களேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு அப்படியே மனமானது அமைதியாக ஆகி போயிடும். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே மனமானது ரொம்ப அமைதியான நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்லேயே தெய்வ சக்தி அதிகமாக உள்ளது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று, வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், அதாவது அந்த பிரச்சனையே இப்போ மற்ற டைம்லலாம் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அதே தான் திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே, இல்லைங்களா? இப்போது நம் மனமானது பக்குவ நிலைக்கு வந்துடுச்சின்னு வைங்களேன், அப்போது என்ன ஆகும்னா, ஏதாவது பிரச்சனை வீட்டில் சண்டை அப்படின்னா கூட என்ன ஆகும்னா, அதுலேயே அந்த நினைப்புலையே திரும்ப அதையே நினைவுக்கு கொண்டு வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல், சட்டுன்னு உடனே அடுத்த விஷயத்துக்கு அடுத்தது என்ன, இதாச்சு அடுத்தது என்ன அப்படின்னு அந்த மைண்ட் உடனே அடுத்த வேலையை நோக்கி போயிடும். அதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுலேயே தேங்கி நிற்காம சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வந்துடும் வைங்களேன். அதை பெருசுப்படுத்தாது. ஒரு பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது, இல்லைங்களா? ஆனால் பிரச்சனையே வந்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் சரி என்கின்ற நிலைமைக்கு நம்மளை அதுலேருந்து சட்டுன்னு வெளியே கொண்டு வந்து அந்த பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கும். அந்த மனநிலை வந்துடுச்சின்னு வைங்களேன், அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டு. தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக, தெய்வத்தின் சக்தி அதிகமாக உள்ளது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போது நாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த அமைதி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். யாருனாச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், வந்தாலுமே அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் அமைதியாக இருக்குதுங்க, எப்படி மனசுக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக உள்ளது என்று நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சின்னு வைங்களேன், அதை என்ன பண்ணுவோம், ஒரு சண்டை அப்படின்னா அந்த நினப்புலேருந்து உடனே நம்முடைய மனம் அதுலேருந்து உடனே மீட்டுட்டு நம்மளை கொண்டு வந்து விடுமா அப்படின்னா எப்பயுமே விடாது. மனமானது பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா உடனே அதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து மனதை போட்டு அழுத்தாமல் அந்த மன அழுத்தத்திலேருந்து உடனே சட்டுன்னு நம்மளை வெளியே கொண்டு வந்து அடுத்தது என்ன அப்படின்னு அடுத்த வேலைக்கு நம்மளை தயார்படுத்தி அந்த அழுத்தத்தை பெருசுப்படுத்தாமல் சண்டையவும் பெருசுப்படுத்தாமல் பார்த்துக்க அந்த மனமானது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமான்னா கிடைக்காதே. அதாவது பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே போவோம். நாம் மற்ற டைமில் நம்ம மனது பக்குவப்படலைன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனைன்னா அதை அப்போவே நாம் விடுவோமா அப்படின்னா விட மாட்டோமே. ஊன்ட்டு அந்த பிரச்சனையை எவ்வளோ பெருசுப்படுத்த முடியுமோ பெருசுப்படுத்திக்கிட்டே போவோம், இல்லைங்களா? மனமானது பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையே வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அதை அப்படியே அப்பப்போ அதை விட்டுட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை நோக்கி நாம் பார்த்து போய்கிட்டே இருப்போம். அந்த மனநிலை கிடைக்கிறது என்பது ரொம்ப கடினம். சரிங்களா? ஆனால் அந்த மனசை நாம் பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து அதையெல்லாம் கடைப்பிடிச்சு
நாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த மனமானது நம்மளுக்கு கிடைக்கும். அது முடிக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்படியே என்ன ஆகும்னா ஒரு பிரச்சனைனா 2-3 நாள் ஓட்ட சொல்லும், 4 நாள் ஓட்ட சொல்லும். உள்ளுக்குள்ளேயே அதை என்னன்னா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அழுத்தம் நம்மளுக்கு. இப்போ அழுத்தமே உள்ளுக்குள்ளே இல்லை, சட்டுன்னு நாம் அதிலேருந்து வெளியே வந்துடுறோம் அப்படின்னா தெய்வத்தின் அருள் அந்த வீட்டில் உண்டு இல்லையா? மனமானது பக்குவப்பட்டு விட்டது, தெய்வ சக்தியும் உண்டு, மனமானது பக்குவப்பட்டு விட்டது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ தெய்வம் நம்ம கூடயே இருக்குது, துணையாக இருக்குன்னு வைங்களேன். நம்மளை அடுத்தடுத்து அந்த சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க தெய்வம் விடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லையா? ஆகையினால அப்பப்போ நம்மளை மீட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த கஷ்டம்னாலும் சரி, அப்பப்போ அதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தெய்வத்தின் சக்தின்றது. அதன் தான். சரிங்களா? பகவான் கூடயே இருப்பார். ஏன்னா நம்ம பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பகவான் நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லா டைமும் மௌனமாக இருப்போம், சண்டையே போடக்கூடாதுன்னு நினச்சிக்குவோம், அமைதியாக இருப்போம். ஆனால் சில டைம் நம்மளையும் மீறி நாம் பேசிடுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம பகவானை பாதத்தை பிடிச்சிட்டோம், சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன். நாம் கோபப்பட்டாலும் சரி, மௌனமாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் யார் செய்யலைன்னா அவன் சாட்சாத் அவன் செய்யலே. சரிங்களா? எந்த டைமில் பேசணும், எந்த டைமில் பேசக்கூடாது அப்படின்னு பகவானுக்கு தெரியும் இல்லைங்களா? நமக்கு தெரியாது. நம்ம பகவான் பாதத்தை பிடிச்சிட்டோம். அப்போ பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த டைமில் பேசலைன்னா வேலைக்கு ஆகாது, இந்த டைமில் பேசாத, மௌனமாக இருந்துக்கோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை செயல்படுத்திட்டு இருக்கிறது பகவான் தானே. அப்போ எப்பப்போ என்னென்ன பண்ணணும்னு நம்மளை பகவானே பண்ண வச்சிடுவார். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கலாம், ஒரு கோவமே வந்தாலும் சரி, ஒரு சத்தமே போட்டாலும் சரி, அப்பா உன் பாதத்தை பிடிச்சிட்டேன், எது நடந்தாலும் உன் செயலில் தான் நடக்குது, அப்போ இதுவும் உன் செயலால் தானே நடக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனமானது மன அழுத்தத்தை கொடுக்காது. உன் செயலில் நடக்குது, நான் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன், கவனிக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு அந்த இதுக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா மனமானது பாதிக்கப்படாது. சரிங்களா? அப்போது வீட்டுக்கு வாசப்படி தான். வாசப்படி இல்லாத வீடு உண்டா? இல்லை இல்லையா? அதே போல் எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால் இருக்க முடிக்கும் சந்தோஷமாக விட்டு கொடுத்து மன்னிப்போம் மறப்போம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், சண்டைங்கிறதுக்கே இடம் இல்லை இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் மற்றவா மேலெல்லாம் கோபத்தை காட்டிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு அது ரிப்பீட் ஆகுமா ஆகாதா? யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம மேலே ஏன் மற்றவாள்லாம் கோவப்படுறா அப்படின்னு நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் நாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோமா இல்லையா, ஏன் நம்மளுக்கு அதெல்லாம் நடக்குது நாம் சிந்தனை பண்ணணும் இல்லைங்களா? நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே நாம் பெறுகின்றோம் இல்லைங்களா? கோபத்தை காட்டினாலும் கோபம்தான் கிடைக்கும், அன்பை காட்டினா அன்பு தான் கிடைக்கும். இப்போ நாம் மற்றவங்ககிட்ட எல்லாம் என்ன காட்டுறோமோ அது மற்றவங்க மூலியமாக நம்மளுக்கு அது அப்படியே நம்ம நோக்கி வந்துடுமா இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும்தான் காட்டணும்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது அந்த அளவுக்கு நம் மனதை நாம் பக்குவப்படுத்த நம் வீட்டில் தெய்வத்தின் சக்தி அதிகமாக கூடும். சரிங்களா? நம் மனமானது பாதிக்கப்படாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணுவோம்.
விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.